சார், இப்படி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை சமீப காலத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் செக்ரட்டரியேட்டில் இப்படி ஒரு கூட்டம் நடக்கிறது அநேகமாக இது முதல் முறையாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். சார், இது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு நடவடிக்கையை இன்று அரசு ரொம்ப அஃபிஷியலாக எடுத்திருக்குங்களா சார்? இல்லை ஹோம் மினிஸ்டர் சொல்லிட்டு போனது போல இங்கே ஒரு தொகுதி கூட குறையாது அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஆனாலும் கூட முதலமைச்சர் இப்படி ஒரு கூட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறார். இது ரொம்ப அவசியமான ஒரு மூவா சார்? இது எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த கூட்டத்தை கூட்டியதற்கு காரணமே நீங்க குறிப்பிட்டது போல இந்த தொகுதி மறுசீராய்வு அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 பெரிய தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்கு அப்படிதான் சொல்லணும். அத காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல தென் மாநிலங்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய அளவிற்கு பிரச்சனை இந்த மறுசீராய்வு, தொகுதி மறுசீராய்வு என்பது ஏற்படுத்திவிடும் என்ற மிகப்பெரிய கவலை இருக்கின்றது. இப்ப நம்முடைய நாடாளுமன்றத்தினுடைய அந்த இருக்கைகள் எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமாக ஆகியிருக்கிறார். 888 பாராளுமன்றத்துக்குனால லோக்சபா, அதுக்கு தகுந்தாப்புல ராஜ்யசபாவும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1400 பேரை இன்னும் உட்காந்துக்கிற மாதிரி அதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதெல்லாம் ஒன்றும் தப்பு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு மிகப்பெரிய சேதாரம் ஏற்படும் என்பதுதான் தெரிகின்றது. அதே போல தென்னிந்தியாவை பார்த்தாலும் தெரிகின்றது. 1960கள்ல நீங்க பாத்தீங்கன்னா மிஸ்டர் சந்திரசேகர் அப்படிங்கிற ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பிரச்சனையை, அவர் ஒரு பெரிய பொருளாதார நிபுணர். அவர் வெளிநாட்டுல சென்று படித்து விட்டு வந்தவர். அவர் தான் முதல்ல சொன்னார், நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்ன அப்படின்னு சொன்னா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு, மக்கள் தொகை மிகப்பெரிய அளவிற்கு பெருகி வருவதற்கு காரணமாகத்தான் பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய அளவிற்கு வளராமல் அப்படியே சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனை நாம சரி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அல்லது உங்களுக்கு தெரியுமா, உங்களுடைய ஏஜுக்கு இருக்குமான்னு தெரியல, அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முக்கோணம் போடுவாங்க. ஒரு செவத்தெல்லாம் முக்கோணம் போடுவாங்க. நாம் இருவர் நமக்கு மூவர் என்கின்ற வகையில 3 பேர் குழந்தைகள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு வந்ததே அந்த மிஸ்டர் சந்திரசேகர் என்கின்ற அந்த மினிஸ்டர் தான் கொண்டு வந்தது. மினிஸ்டர் அவருடைய முனைப்பின் காரணமாக அது ஏற்பட்டது. அதற்கு பிறகு நாம் இருவர் நமக்கு இருவர் என்கின்ற ஒரு கோஷமானது வந்தது. அதற்கு பிறகு நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்கின்ற முறையில ஒண்ணு பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நாம் இருவர் நமக்கே இன்னொருவர் அப்படிங்கிற மாதிரி கூட பேச ஆரம்பிச்சாங்க. சோ இந்த மாதிரி ஒரு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் தான் நாட்டுக்கு மிகப்பெரிய ஊராக இருக்கின்றது, வளர்ச்சிக்கு தடைக்கலாக இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க மட்டும் இல்ல. நீங்க அப்பெல்லாம் நாங்கள்லாம் யூனிவர்சிட்டிலாம் பேசும்பொழுது, இந்த எக்கனாமிக் சப்ஜெக்ட் எல்லாம் வரும்பொழுது இந்தியாவினுடைய பிரச்சனை என்னன்னா, முதல்ல பாப்புலேஷனை பத்தி தான் பேசும். மக்கள் தொகை பெருக்கமே நாட்டினுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி தான் முதல்ல நமக்கு ஆரம்பிச்சு பிள்ளையார் சொல்லி போடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அதை கண்ட்ரோல் பண்ணணுங்கிற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியது அது நிச்சயமா இந்திரா காந்தி தலைமையில அந்த சந்திரசேகர் என்பவர் தான் ரொம்ப வீரியத்தோட செயல்பட்டார் அப்படின்னு நம்ம நிச்சயமா சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது அதை ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா, தென்னிந்திய இருக்கக்கூடிய மாநிலங்கள் தான். தென்னிந்தியா தான் அதுக்கு முன்னோடியாக இருந்தது. குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடு அதுல மிகப்பெரிய முன்னோடியாக இருக்கின்றது. இப்போ 2:2 கூட இல்லை, 1:1 ரேஷியோ கூட இல்லை. அதாவது ப்ரொக்ரியேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 2க்கும் குறைவாக இருக்கின்றது இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். நாம பல்வேறு வகைகளிலே நாம சிறந்து விளங்குகின்றோம் அப்படின்னு நம்ம பேசுகின்றோம் என்றால் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல். அதை நாம மிகப்பெரிய அளவிற்கு சாதனையாக செய்திருக்கின்றோம். அதனாலதான் நம்முடைய பல்வேறு பேராமீட்டர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா நாம நிச்சயமாக சிறப்பாக இந்திய அளவில் இருக்கின்றோம். ஆனால் இதே வடக்கு பக்கம் பாத்தீங்கன்னா அங்க ப்ரொக்ரியேஷன் இஸ் ரெக்ரியேஷன் ஃபார் த பீப்புள். அதாவது குழந்தை பெற்றுக்கிறது அவங்களுக்கு ஒரு ரெக்ரியேஷன் அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு.
அங்க ஒன்றும் உத்தரப்பிரதேசா இருக்கட்டும், பீகாரா இருக்கட்டும், அவங்க அதெல்லாம் என்னன்னா நாம கடுமையாக உழைச்சு நம்முடைய பணத்தெல்லாம் சேமிச்சு நம்ம வந்து டெல்லி கொடுத்தால் அவங்க என்ன பண்றாங்க, அதை எடுத்து கொண்டு போய் அங்க போட்டுடுறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு. சரி, அதையா அதுக்கு தான் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம். நாம ₹1 கொடுத்தோம்னா 29 பைசா தான் நமக்கு திரும்பி வருது. கேட்டா நாங்க அந்த அந்த மக்களுடைய வளர்ச்சியை பார்க்க வேண்டாமா அப்படிலாம் பேசிட்டு இருக்கேன். தட் இஸ் அ செப்பரேட் இஷ்யூ. அதெல்லாம் நம்ம நிறைய பேசி கொண்டிருக்கிறோம், பேசி இருக்கிறோம். ஆனா இப்ப இந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இன்னைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் பேசின பேச்சை நீங்க முழுமையாக ஒளிபரப்பு செய்தீர்கள். அதுல பாத்தீங்கன்னா நமக்கு இப்பவே இருக்கக்கூடிய இந்த 543ங்கிற நம்பர்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்கன்னா பாப்புலேஷன் பேசிஸ்ல நமக்கு 8 சீட்டு குறையிறது. ஓகே, அது எந்த விதத்துல நியாயம்? நம்முடைய வாய்ஸ் இப்பவே நமக்கு நம்ம நிறைய பேர் இருக்கோங்கிறது 40க்கு 40 இருந்தாலும் கூட நம்முடைய குரலை அங்கே சரியாக கவனிப்பதே இல்லை, கேட்பதில்லை. அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. அப்படி இருக்கும் இந்த ரெப்ரசன்டேஷன் இல்லாம போச்சுன்னா அங்க டெல்லியில அங்க அந்த 543ன்னா அப்ப அவங்களுக்கு அதிகமாக இருக்கும், நமக்கு குறைவாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு டேஞ்சர். அதே நேரத்துல நீங்க நம்முடைய இதை எடுத்துட்டீங்கன்னா 846 848 அந்த கணக்கு 8, அதாவது நமக்கு 888 வரைக்கும் நாங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. 848 எடுத்துட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? 848 கரெக்ட். அது என்னன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு இப்ப 80ங்கிறது இருக்கிறது 2029ல அது வந்து 143ஆக மாறும், அதாவது 78% அதிகமாகும். பீகாருக்கு 40 அப்படிங்கிறது 81ஆக மாறும், 100% ஆகும். ராஜஸ்தான் 25ங்கிறது 50 100% ஆகும். மகாராஷ்டிரா 48 அது வந்து 76 ஆகும், அது 58% அதிகமாகும். மேற்கு வங்கத்துல 42ங்கிறது 60 ஆகும், 43 ஆகும். கர்நாடகா அதுல வந்து 28ங்கிறது 41 46 ஆகும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 39ங்கிறது 49 ஆகும், 25%. கேரளாவுக்கு 20ன்னு 20, அவ்வளவுதான். ஏன்னா நாம வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணினோம்னு ஒரு பெருமிதத்தோட இருக்கிறோம், நம்ம நாட்டுக்கு நாம நலம் பயக்கின்றோம், அப்படி பயந்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு நமக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. நம்பரை குறைச்சிட்டோம்னா அப்ப அவங்க டெல்லியில ஆட்சி செய்வது என்பது யார்? அவங்கதான் இந்த மாதிரி நம்பர்லாம் வச்சிருந்து அவங்க நம்ம நார்த் இந்தியால அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி அதையே அப்படியே பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து இருக்கிறதையும் குறைக்கிறேன் அப்படின்னு 543 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா இருக்கிறதையும் குறைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நிச்சயமாக இயற்கை இயலாது. அதனால்தான் நம்முடைய முதல்வர் ரொம்ப அழகா சொன்னார். இன்னொரு டேஞ்சர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அதை கவலைப்படாத, லோக்சபாவை பத்தி நீங்க பேசுறீங்க, ராஜ்யசபால நாங்க பாத்துக்கிறோம், அங்க உங்களுக்கு தகுந்த நம்பரை கொடுத்துறோம். அங்க கொடுத்தா என்ன, கொடுக்கட்டா என்ன, ஆட்சி செய்வது என்பது லோக்சபா தானே கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆகவே ராஜ்யசபா நம்பர் நான் வந்து இப்ப எல்லாருக்கும் ஒரு 5 ஏத்தினோம்னா உங்களுக்கு 5 ஏத்துறோம், அப்போ உங்களுக்கு அட்வான்டேஜ் தானே அப்படின்னு கேட்கறதுங்கிறது தட் இஸ் அன்ஃபேர், அன்ரீசனபிள், ரிபக்னன்ட் ரீசன். ஆகவே இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. ஆகவே இன்னைக்கு எல்லாரையும் கூட்டு அதில் அப்கோர்ஸ் எதிர்பார்த்ததுதான் பிஜேபி வரமாட்டாங்கன்னு. அதே மாதிரி தமிழ் மாநில கட்சி அவங்களுடைய கூட்டணி கட்சியாக இருக்கிறது புதிய தமிழகம், இது போன்ற சில கட்சிகள் நாங்க வர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய நிலைமை என்ன, ஏன்னா அந்த கூட்டணி இருக்கிறதுனால அவங்க வந்து வரல. பட் மற்ற எல்லாரும் வந்திருக்கிறார்கள், இதனுடைய வீரியத்தை புரிந்து கொண்டிருக்கிறார், இதனுடைய அட்வர்ஸ் கான்சிக்வன்சஸை புரிந்து கொண்டு எல்லாருமாக சேர்ந்து கொண்டு இன்னைக்கு இந்த ரெசல்யூஷன் யுனானிமஸாக பாஸ் பண்ணியிருக்கிறார்கள். இது வந்து ஏதோ கட்சி சார்பாக கிடையாது, இந்த மக்கள் நலன் சார்ந்தது அப்படிங்கிறது எல்லாருமே புரிந்து கொண்டு, அரசியல் இல்லை, இது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய நலனை கருதி, அதுவும் குறிப்பாக தென்னிந்தியா இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய நலனை கருதி இதை செய்கிறோம் அப்படின்னு செய்யிருக்காங்க. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு கமிட்டி ஒண்ணு ஃபார்ம் பண்றாங்க. அந்த கமிட்டியில எல்லா கட்சிகளையும் சேர்ந்தவர்கள், குறிப்பாக மாநிலங்கள்ல இருக்கிறவங்களையும் சேர்த்து கொண்டு இதை பத்தி நாம முயற்சிகள் எடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா திரு அமித்ஷா அவர்கள் சமீபத்துல பேசினது மேடையில வந்து எதனாலும் பேசலாம், அதெல்லாம் இட் ஹாஸ் நோ மீனிங் அட் ஆல். ஆகவே வாஜ்பாய் செஞ்சது போல 2000ல அவர் எடுத்த முடிவு போல இப்ப மறுபடியும் ஒரு முடிவு எடுக்கணும், 30 வருஷத்துக்கு கிடையாது. அது இனிமே
வந்து இப்ப பாப்புலேஷனை 2011 பேசிஸை வச்சுட்டு அதுக்கு தகுந்தாப்புல எவ்வளவு நம்பர் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல இன்க்ரீஸ் பண்ணி எல்லாம் இருக்கும் ஓகே சார், அப்படின்னு நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் கேட்டிருப்பது மிக 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 சரியானது என்று ஓகே சார், ஓகே ஓகே